ஹாய் guys, நான் தான் உங்க டெக்கி ஜோக்சன். இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குங்கிறதே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கே மறந்துருப்பீங்க. ஏன்னா நான் கன்சிஸ்டண்டா எந்த ஒரு வீடியோவுமே போட்டது கிடையாது. ஒரு 3 to 2 வீடியோ, அதுவும் என்னோட மல்டிமீட்டர் வீடியோலாம் கீழே புதஞ்சு நாசமாகவே போச்சுன்னே சொல்லலாம். ஸோ என்கிட்ட நான் ஐடென்டிஃபை பண்ண ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்சிஸ்டன்சிங்கிறது என்கிட்ட சுத்தமாகவே இல்லை. தென் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தகம் நல்வாழ்த்துக்கள். நான் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இன்னைக்கு ஆக்சுவலி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் வந்துட்டு நான் லாஸ்ட் இயர் மினி ப்ராஜெக்ட் பண்ணதையே இந்த வாட்டி வந்து ஒரு வீடியோ போடலான்னு இருந்தேன். ஆனா ரீசெண்ட் டேஸ்ல நிறைய ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணேன். ஆக்சுவலி காலேஜ் லீவ் விட்டாலே ஹாஸ்டல்ல ஒழுங்கா இருக்கிறது கிடையாது. அவுட் பாஸ் வாங்கிட்டு ஊர் சுத்துற மைண்ட் செட்லயே போயிடுறது. ஆனா ஊர் சுத்திட்டு வரப்போதான் உடம்பு டயர்ட் ஆயிருது. என்னால நெக்ஸ்ட் ஒரு ஒர்க்கை பண்ண முடியல. அதுக்குன்னு இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு, வீடியோவும் போட வேணான்ட்டு ஒரு ஐடியால நான் என்ன பண்ணேன்னா, நான் ஆக்சுவலி என்னோட மினி ப்ராஜெக்ட் லாஸ்ட் இயர் பண்ண மினி ப்ராஜெக்ட் தான் வந்து வீடியோவா போலான் இருந்தேன். பட் அதுக்கு முன்னாடி அது பண்றதுக்கு எனக்கு இப்போ லைட்டா சோம்பேறித்தனமா இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவா ஒன்று கொடுக்கலான்ட்டு நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா, என்னோட லிங்க்டின் பேஜ்ல ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து சால்வ் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்றது பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்றேன். மேபி இதுக்கப்புறம் என்கிட்ட நீங்க இந்த கன்சிஸ்டன்சியா வீடியோ போடுறத எதிர்பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் மை சேனல். இதான் நம்ம லிங்க்டின் பேஜ், ஜோக்ஸ் அண்ட் செந்தில்குமார்னு லிங்க்டின்ல டைப் பண்ணீங்கன்னா அந்த லோகோ ஒன்று இருக்கும். ஏதோ கிரவுண்ட் ஸ்டேஷன்ல உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு லோகோ இருக்கும். அதான் என்னோட லிங்க்டின் பேஜ், ஜோக்ஸ் அண்ட் செந்தில்குமார். ஸோ என்னோட பேஜ்ல ஆக்சுவலி நான் ரீசெண்ட் அச்சீவ்மெண்ட்ஸையும் போட்டிருப்பேன். தென் நான் இப்போ ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சால்வ் பண்ணி போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதையுமே கன்சிஸ்டண்டா போறது கிடையாது. பட் எப்பயாச்சும் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் மாட்டினுச்சுன்னா நான் வந்து சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் மட்டும் சூஸ் பண்ணி அதுக்கு கூகுள் ஸ்டுடியோ வச்சு ஒரு யூஐ ரெடி பண்ணி போடுவேன். ஸோ அது ஒரு ப்ராசஸ் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். தென் நான் இப்போ அது என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கு. Oh my god. ஓகே, நம்ம இதுக்குள்ள போலாம். என்னோட ரீசெண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ்ல இருந்து அப்படியே ஒவ்வொன்றா போலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஒரு நிமிஷம். இது கிடையாது, அனலிட்டிக்ஸ். எங்கெங்கயோ போகுது. இல்ல நான் எங்கெங்கயோ கொண்டு போறேன். நான் ஹோமுக்கு வரேன். மறுபடியும் அனலிட்டிக்ஸ்ல ஷோ ஆல் கொடுத்துட்டேன். சாரி. இங்க இருக்கு பாருங்க. இதான் நம்மளோட ரீசெண்ட் அச்சீவ்மெண்ட்ஸோட இதாக இருக்கும். ரீசெண்டா நான் வந்து கோயம்புத்தூர் கேஜிஎஸ்எல் காலேஜ் போய் ப்ராஜெக்ட் எக்ஸ்போ, சாரி நாட் ப்ராஜெக்ட் எக்ஸ்போ, மினி ஹேக்கத்தான்ல வந்து 3rd ப்ரைஸ் அடித்தோம். டீம்மேட்ஸோட நானும் ஆக்சுவலாக நான் செகண்ட் இயர் ஜூனியர்ஸ் போய் நான் என்ன பண்ணேன்னா 3rd செக்யூர் பண்ணோம் மினி ஹேக்கத்தான்ல. தென் நான் சோலோ பெர்ஃபார்மன்ஸா கேஜிஎஸ்எலுக்கு முன்னாடி கற்பகம் காலேஜ் போய் 3rd ப்ரைஸ் அடித்தேன் ப்ராஜெக்ட் எக்ஸ்போல. அதுக்கப்புறம் சொன்னேன் இல்லையா, எஸ்ஐஹெச் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணி போடுறோன்ட்டு யூஐ. ஸோ அதெல்லாம் இதில் தான் இருக்கு. இது ஒன்று யூஐ 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கிட்ட யூஐ போட்டு சால்வ் பண்ணியிருக்கேன், சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட். அண்ட் ஐடிஎன்டி என்னோட பர்சனல் ப்ராஜெக்ட் சம்மந்தமா திருச்சி அண்ணா யூனிவர்சிட்டி ஐடிஎன்டி நான் வந்து விசிட் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர் தட் இதுவும் வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி ஆக்சுவலி சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ சொல்லலான்னு பேசாம நான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லேயே போயிடலான் இருக்கேன். என்னோட ரீசெண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட லிங்க்டின் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, ஜோக்ஸ் அண்ட் செந்தில்குமார். ஓகே ஃபைன். இதான் ஃபர்ஸ்ட் நான் முடிவு பண்ணது. இதான் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து அதை சால்வ் பண்ணி போடலான்ட்டு. ஸோ அதோட இனிஷியல் ஸ்டேஜ் இங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. அதுக்கு ஒரு இந்த சீனியர் ஒருத்தர் கமெண்ட் கூட பண்ணியிருந்தார் ஆக்சுவலி, சாந்தகுமார் அண்ணா கமெண்ட் பண்ணியிருந்தாரு. தட்ஸ் a great idea, jokes and செந்தில்குமார், as it will be useful expanding our knowledge. Don't delay, remain consistent. இப்பயும் பாருங்க, இந்த கன்சிஸ்டன்ட்ங்கிற ஒரு வார்த்தை தான் என்கிட்ட இல்லவே இல்லை. அது இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நானே நினைக்கிறேன்.
ஓகே, ஃபைன். இதுல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஐ வுட் லைக் டு ஷேர் யூ தட் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஐடியா நோட் பண்ணிக்கோங்க. SAH 25248. இது வந்து என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஃப்ளட் வரும் இல்லையா ஏரியாஸ்ல. அப்போ இந்த ஃப்ளட் டைம்ல வந்து நிறைய டேம்ஸ் திறந்து விடுவாங்க. ஸோ அதுல இருந்து வெள்ளம் அடிச்சுட்டு போறப்போ ரொம்ப ஃபோர்ஸ்ல வந்து ஆஹ், எல்லாரையும் அடிச்சுட்டு போயிடும். அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஃப்ளட் டைம்ல வந்து பீப்புள்ஸை சேவ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ஒரு சொல்யூஷன் கேட்கறாங்க. அதாவது டிசாஸ்டர்ஸ்லயே அவங்க மீன் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ளட். ஸோ இதுல வந்து அவங்க என்ன குறிப்பிட்டு கேட்டிருந்தாங்கன்னா, கிரவுண்ட் லெவல் வாட்டர்ஸ் வந்து மானிட்டர் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் என்ன சொல்யூஷன் கொடுத்தேன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி இந்த கிரவுண்ட் லெவல் வாட்டரை மானிட்டர் பண்றதுக்குனே வந்து ஒரு சேட்டலைட் இருக்கு. நிசார் சேட்டலைட், NISAR. நாசா இஸ்ரோ கொலாப் பண்ணி ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் பண்றாங்க. அவங்க ஆக்சுவலி டிசாஸ்டர்ஸ் எர்லியரா ப்ரீட் பண்றதுக்காகவும் அதோட அனலைசிஸை வந்து அவங்க டேட்டாஸா கலெக்ட் பண்றதுக்காகவும் அந்த சேட்டலைட்டை வந்து அவங்க நிறுவப்பட்டிருந்தாங்க. பட் அது என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு நான் எப்படின்னா, ஆக்சுவலி அந்த சேட்டலைட்ல இருந்து வரக்கூடிய, லெட் மீ ஷோ யூ ஒன் திங் கைஸ் பிஃபோர் என்ட்ரிங் டு த சொல்யூஷன். ஒன் மினிட். நான் சொன்னேன் இல்லையா நிசார் சேட்டலைட், அது ஒரு பிடிஎஃபாவே என்கிட்ட இருக்கு. எஸ், அதான் நான் சொன்னேன் இல்லையா, நாசா அண்ட் இஸ்ரோ ஆக்சுவலி நாசா அண்ட் இஸ்ரோ ப்ரப்போஸ் அண்ட் சொல்யூஷன் சொன்னேன் இல்லையா, அதுதான். ஆக்சுவலி இது வந்து ஒரு சேட்டலைட்லயே இது வந்து டுவல் பேண்ட் ரேடார். இந்த ரேடார்ல இருக்கிற அந்த டுவல் பேண்ட் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பிட்வீன் இது ஏர்த்துக்கும் சேட்டலைட்டுக்கும் பிட்வீன் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு. அதாவது அதுல இருந்து எமிட் ஆகக்கூடிய அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரவுண்ட் லேயர்ல இருக்கக்கூடிய இமேஜஸ் வந்து பிக்சலா எடுத்து கொடுக்கும். 12 டேஸ்க்கு ஒரு வாட்டி டேட்டாஸ் வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். எர்த்த ஆர்பிட் பண்ண ஆக்சுவலி பிக்சல் ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும். அப்படி ஜென்ரேட் பண்றப்போ இதனால வந்து என்ன பண்ண முடியும்னா, ஓரளவு தானே டேட்டாஸ் கலெக்ட் பண்ண முடியும். தென் வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவலையும் மானிட்டர் பண்ண முடியும். ஸோ அப்படி மானிட்டர் பண்றப்போ இந்த வெள்ளு, டேமு, இந்த வாட்டர் டேட்டா நமக்கு கிடைச்சிரும். ஸோ ஃபிளட் டைம்ல எதை ஓப்பன் பண்ண போறாங்க, எந்த இடத்துல வாட்டர் லெவல் அதிகமா இருக்குங்கிறத இந்த நிசார் சேட்டலைட் மூலியமா நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சுதான் நான் இங்க ஒரு யூஐ போட்டிருந்தேன். ஆக்சுவலி இதுவா வீடியோவா தான் இருக்கு. அந்த வீடியோவே நான் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி காட்டுறேன். ஒன் செகண்ட். ஃப்ளட் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் மானிட்டரிங் சிஸ்டம் இங்க அந்த யூஏலே இருக்கும். SIH 25 பாக்குற எல்லாருமே SIH 25248 இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஐடி போட்டீங்கன்னா இதோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இன்னும் உங்களுக்கு தெளிவா கிடைக்கும். தென் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அதுதான், ஃப்ளட் டைம்ல பீப்புள்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளோட சொல்யூஷன் என்னங்கிறதான் கேட்டிருக்காங்க. நான் சும்மாவே வந்து சைன் ஆத்தென்டிகேஷன் கொடுத்துட்டேன். தென் வந்து ஒன் செகண்ட். critical dam alert. Idiki dam water level exceeding minimum threshold, immediate execution notice issued. ஆக்சுவலி இந்த இப்போ இடுக்கியில ஃப்ளட்னு இப்போ நம்ம எடுத்துப்போம். ஒரு நிமிஷம். இடுக்கி தெரியும் நினைக்கிறேன். இடுக்கி வாட்டர் லெவல் எக்ஸீடிங் மேக்ஸிமம் த்ரெஷோல்ட், இமிடியேட் எக்ஸிகியூஷன் நோட்டீஸ். இப்போ இடுக்கியில வந்து ஃப்ளட் இருக்கு, ஃப்ளட் வந்திருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இடுக்கியில ஒரு டேம் இருக்கு. அந்த டேம் ஒட்டி இருக்கிற மக்களுக்கு இப்போ ஃப்ளட் அலர்ட் நம்ம கொடுக்கணும்னா வாட்டர் லெவல் ஆக்சுவலி அங்க வந்து எவ்வளவு சென்டிமீட்டர்ஸ் ரெயின் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. தென் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகி டேம் அங்க ஓபன் பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா அந்த அலர்ட் அங்க பர்டிகுலர் பீப்புள் இருக்கிறவங்களுக்கு போயிடும். தென் பேரலா வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்குமே அலர்ட் வந்து இஷ்யூ ஆயிரும். ஸோ அப்படி இஷ்யூ ஆகிறப்போ பீப்புள்ஸை ரெஸ்கியூ பண்றதுக்கு ஒரு நல்ல ப்ராசஸா இருக்கும். தென் தென் இன்னொன்னு வந்து இருட்டா இருக்கிறது நல்லா தான் இருக்கு. இந்த இடத்துல எத்தனை ரீடிங்ஸ் இருக்கு, அதாவது அன்னைய பர்டிகுலர் ரீடிங்ஸ் அன்ன டேட்ல என்னென்ன பெண்டிங் வேலிடேஷன்ஸ் என்னங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்லும்.
மானிட்டரிங் மேப் பொறுத்த வரைக்கும் அந்த வலை எந்தெந்த ஏரியா பார்ட்டிகுலர் லொக்கேஷன்ஸை வந்து நம்ம வந்து டினோட் பண்ணி காட்டுவோம். யூசர்ஸ் அந்த லொக்கேஷன்ஸை நோட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஏரியா பீப்புள்ஸ் வந்து ரெஸ்கியூ பண்ணிக்கலாம். ஜூமிங் ஆகி போயிட்டே இருக்கும். என்னோட வார்னிங்ஸ், கிரிட்டிக்கல் அலர்ட்ஸ், அதான் பெட்டர். இது வந்து அந்த கிரவுண்ட் லெவல் மானிட்டரிங்ல வந்து மிஸ் ஆகிற டேட்டாஸ் நம்ம ரேடார் மூலியமா வந்து என்ன பண்ணிக்கலாம், டெலிமேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி டெலிமேட் பண்ணி எடுக்கிறப்ப மிஸ் ஆன டேட்டாஸும் நமக்கு கிடைக்கும். மிஸ் ஆகிறோட லைவ் டெலிமேட். இது ஆக்சுவலி நீங்க கேட்கல எப்படி நீங்க லைவா எடுப்பீங்க. அந்த கிரவுண்ட் ஸ்டேஷன் மூலியமா நம்ம டெலிமேட் பண்ணி இருக்கக்கூடிய டேட்டாஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது நான் வந்து ரெடி பண்ண ஒரு சொல்யூஷன். இதே மாதிரி ஆக்சுவலி மெடிக்கல் ரிலேட்டடாக ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து போட்டிருக்கேன். தென் வந்து ஆனால் நிறைய இது சால்வ் பண்ணிருக்கோம். 4 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிட்ட சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். என்னோட லிங்க்டின் ஐடி ஜோக்ஸ் சுனில்குமார். பார்க்குறவங்க என்னோட லிங்க்டினையும் பாருங்க. தென் இதுக்கப்புறம் நான் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண ட்ரை பண்றேன். ஹியர் ஆஃப்டர் யூ கேன் எக்ஸ்பெக்ட் வீடியோஸ் ஃப்ரம் மை சேனல். தேங்க்யூ கைஸ். ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.